சிதம்பரம்னாலே எல்லாரும் நடராஜர் கோயிலுக்கு தான் வருவோம். ஆனா நடராஜர் கோயிலுக்கு பின்புறத்துல நேர்ல பாத்தீங்கன்னா அனந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயிலோட வரலாறுலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை யார் வழிபடலாம்னு பார்த்தீங்கன்னா, நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா வழிபடலாம். மற்றும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கவும் இங்க இருக்கிற பதஞ்சலியை வணங்குகின்றனர். ராஜயோகம் கிடைக்க சண்டிகேஸ்வரரையும், செல்வம் பெருக விநாயகரையும் வணங்குகின்றனர். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யாதவரும் மற்றும் பித்ரு தோஷம் உள்ளவர்கள் இங்கு இருக்கக்கூடிய சிவன் மற்றும் சூரியன் சந்திரனை வணங்குகின்றனர். வாழ்வில் மங்களம் உண்டாக கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமைய இங்குள்ள அஷ்ட பூஜை துர்கைக்கு நடைபெறும் போது மஞ்சள் புடவை அணிவித்து வேண்டிக் கொள்கின்றனர். கோயில் உள்ள நுழைந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதஞ்சலி தீர்த்தத்தை காணலாம். நீங்க சிதம்பரம்னாலே எல்லாருமே நடராஜர் கோயிலுக்கு தான் வரோம். ஆனா இங்க வந்தீங்கன்னா இந்த கோயிலும் வரலாம். இந்த கோயிலும் வரலாற்று சிறப்புமிக்க கோயில் தான். இந்த கோயிலோட இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா ராஜ சண்டிகேஸ்வரர் இருக்காரு. இந்த கோயில் உள்ள என்ட்ரான உடனே நடராஜர் இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பதஞ்சலிக்கு தனி சந்நிதி உள்ளது. மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயிலோட மண்டப தூண்ல பாத்தீங்கன்னா ஒரு தூண்ல ஆஞ்சநேயர் தலைக்கு மேல் மால் வைத்து வணங்கியபடி இருப்பாரு. கோயிலை சுத்திர பாத்தீங்கன்னா கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சனீஸ்வரர், நவகிரகம், பைரவர் ஆகியோர் உள்ளனர். மற்றும் சூரியனும் சந்திரனும் உள்ளனர். மூலவர் கருவறை கோஷத்தில் வல்லப கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா ஆகியோர் உள்ளனர். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தவிர உலகில் உள்ள அனைத்து சாமிகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் அங்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறும். அந்த பூஜையை பார்த்தீங்கன்னா அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் தரிசிப்பதாக சொல்றாங்க. அதே முனிவர்கள் ரிஷிகள் பார்த்தீங்கன்னா உச்ச காலத்தில் அனந்தீஸ்வரரை தரிசனம் செய்வதாக கூறுகின்றனர். எனவே உச்ச காலத்தில் அனந்தீஸ்வரரையும் அர்த்தஜாமத்தில் சிதம்பரம் நடராஜரை தரிசிப்பதை சிறப்பாக கூறுவர். இந்த கோயிலோட திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா ஆனி திருமஞ்சனம், நவராத்திரி, கந்த சஷ்டி, அன்னாபிஷேகம், கார்த்திகை, மார்கழி, திருவாதிரை, சிவராத்திரி உட்பட பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றனர். ஆனி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரையில் பதஞ்சலி புறப்பாடு நடைபெறும். இந்த கோயிலோட மூலவர் அனந்தீஸ்வரராக உள்ளார். இறைவி சவுந்தரனாகி ஆவார். உற்சவர் சோமஸ்கந்தர். புராண பெயர் பார்த்தீங்கன்னா தில்லைவனம். கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோயில் நாகதோஷ நிவர்த்தி தலம். அதனால கண்டிப்பா போனீங்கன்னா நாகதோஷம் நீங்கும்னு சொல்றாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பின்புறத்துல தான் இருக்குது. கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. அங்க போனீங்க அப்படியே கோயில் சுத்திர பார்ப்போம். கோயிலோட வரலாறு பலன்கள்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதஞ்சலி முனிவர் சந்நிதி இருக்கு. சூரியன் சந்திரன் சந்நிதி இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு மற்றும் பலன்கள்லாம் போட்டிருக்காங்க. பூஜை விவரங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ராகு கேது தோஷம், சர்ப்பதோஷம், அனந்தீஸ்வரரை வழிபட விளங்கும்னு போட்டிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணம் இங்கவே போட்டிருக்காங்க. நீங்க கோயில் வந்தீங்கனாலே விசிட் பண்ணி இதை படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதனுடைய தல புராணம்.
வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஞ்சநேயரோட வால் தலையில் வச்சு வணங்குற மாதிரி இருக்கும். கோவிலோட விமான தரிசனம் பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ வல்லபா கணபதி இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்காரு.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.